வணக்கங்க. இன்றைக்கி இந்த 2 நாளாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புயலால் தமிழகத்தில் பூரா தண்ணியாக நிற்கிது. அந்த காரணத்தினால இந்த யூடியூப்பரெல்லாம் அதை காமெடியாக எடுத்து போடுறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி பண்ணாதீங்க. எல்லோரும் மனுஷங்க தான், எல்லாருமே மனுஷங்க தான். நாம் இன்றைக்கி ரீல்ஸுக்காக அதை போட்டு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நாளைக்கு அந்த கஷ்டம் நமக்கும் வந்துடும். யாரும் தயவு செஞ்சு ஒரு காமெடியாக எடுத்து இதை யாரும் போடாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய யூடியூப்பராக இருங்க, சாதாரண யூடியூப்பராக இருங்க, மாதம் நீங்கள் 10 லட்சம் கூட சம்பாதிங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த நேரம் எல்லாருமே ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை, பாதிக்கப்படாதவங்களும் என்ன உள்பட பார்க்கும்போதெல்லாம் பதறுது நெஞ்செல்லாம். ஏன்னா எல்லாருமே நம்ம சொந்தங்கள் தான். இங்கே யாரும் வேறு யாரும் இல்லை. இன்றைக்கி நாம் புதுசாக இன்றைக்கி பிறந்து வளரல, நம்ம முன்னோர்களால் வந்தவங்க தான். எல்லாம் திரும்பி பார்த்தா எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான், எல்லாம் நம்மளுக்கு வேண்டியங்க தான், எல்லாம் வேண்டாதவங்களும் இருப்பாங்க, எல்லாம் நம்ம தான். அதனால் இன்றைக்கி வர வர ஒரு நாட்டிலையோ வீட்லேயோ யாருக்காவது ஒரு கஷ்டம் ரோட்லேயோ நடக்கும்போது பார்த்தா நிறையா யூடியூபர் கருத்து கச்சிதமாக எடுத்து போடுறாங்க. எப்படின்னா இது நடந்ததை போடுறாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அதை காசு சம்பாதிக்கிறதுக்காக உல்ட்டா பண்ணி அதை கொஞ்சம் வேறு மாதிரி போடுறாங்க. கேலி கூத்தெல்லாம் யாரும் செய்ய வேண்டாம். இன்றைக்கி மழை பெஞ்சு அவன் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நாங்களாம் இன்றைக்கி 5 நாளாக நிற்கிறோம். வெளியே போக முடியல, லோடு இறக்க முடியல, சென்னைக்குள்ளே நிற்கிறோம். இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். ஒரு வண்டி ஓட்டுற டிரைவர் 4 பக்கம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. அதனால் இந்த விஷயம், இந்த மழை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் கேலி கூத்தா எந்த யூடியூப்பரும் தயவு செஞ்சு ஒரு கேலியாவோ ஒரு கிண்டலாவோ ஒரு நகைச்சுவையாக எடுத்து போடாதீங்க. ஏன்னா இது அப்படி பார்க்குற நேரமில்லை. இது எல்லாம் சங்கடத்தில் இருக்குது. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, மழை இயற்கை. யாரும் இதை வேணும்னு செஞ்சது யாராலையும் ஒருத்தர் மேலே இது குறை சொல்ல முடியாது. ஏன்னா இது இயற்கையினுடைய ஒரு சதி. இயற்கை யாரை வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இந்த நாட்டை காற்றடிக்கும், மழை பெய்யும், சூறாவளி வரும், மழையே இல்லாத வர சூறாவளி வரும். இது யாராவது தடுக்க முடியுமா? யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. நடந்த வேட்டி அதுக்கு என்ன சரி பண்ணணுமோ அது அரசாங்கம் இருக்குது, அதை சரி பண்ணணும். ஆனால் இது முன்கூட்டி எவ்வளோ நம்ம எச்சரிக்கை பண்ணாலும் வேலையை ஆகலை. நாம் ஒரு கணக்கு போடுவோம், இவ்வளோ மழை பெய்யும் நம்ம அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வரும்போது யாருக்கு தான் என்ன பண்ண முடியும்? அதனால் இது இன்றைக்கி இந்த மீடியாக்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப யூடியூப்பெல்லாம் ரொம்ப ஒரு கேலி கூத்தா போடுறாங்க. தண்ணியில் நின்றுட்டு டாட்டா வைக்கிற மாதிரி, அதை அடிச்சுட்டு போகிற மாதிரி. இவங்க ரீல்ஸுக்காக பண்ணி அதை காசு சம்பாரித்து நீ ஒரு குடும்பம் வாழ்கிறதுக்காக நீ போடுற. அங்கே அவன் அழுந்துக்கிட்டு இருக்கான். பெரியவங்க செத்து போயிட்டாங்க, ஆடு செத்து போச்சு, மாடு செத்து போச்சு, இப்படி வண்டியெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு, இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நானே கஷ்டப்படுறேன். எனதே பயிரெல்லாம் அடிச்சிட்டு போயிருக்குது, கல்லுக்கிட்டெல்லாம் சரிஞ்சு இருக்குது. இப்போ இது யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? இப்போ எனக்கு வந்தால் மட்டும் கஷ்டம் இல்லை, இன்னொருத்தருக்கு வந்தாலும் அது நம்ம கஷ்டமாக நினச்சி நாம் கொடுக்குறோமோ இல்லையோ அது கவர்மெண்ட்டு பார்த்துக்கோம். நாம் ஒன்றும் செய்யணுங்கிறதுக்குள்ள முடிஞ்சால் செய்வோம், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். அதை போய் ஒரு கேலி கூத்தா எடுத்து மீடியாவில் பெரிய இது பண்ணி போடக்கூடாது. ஒரு சங்கடமான சூழ்நிலையில் நம்ம நம்ம அதை எப்படி பேஸ் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணணும். நீங்கள் பாட்டில் ஏதோ ஒன்று நின்றுக்கிட்டு மற்றவங்க 4 பேர் சிரிக்கிட்டுங்கிறதுக்காக ஏதோ பண்ணுறீங்க. அது அவ்வளோவா சரியில்லைங்க. ஏன்னா இன்றைக்கி இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு நாம் சிரித்தா நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இன்னொருத்தர் சிரிப்பான். இதுதான் நடக்கும். என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். எல்லாம் விஷயம் தெரியாமல் பண்ணக்கூடாது. ஏதோ பண்ண வேண்டியதான். எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அந்த சந்தோஷத்தை எடுத்து போடலாம். சங்கடத்தில் இருக்காங்கன்னா நம்ம போடாட்டி பரவாயில்ல, அந்த ரீல்ஸ் போடாட்டி பரவாயில்ல, அதை ஒரு காமெடியாக எடுக்காதீங்க. இந்த யூடியூபரெல்லாம் ரொம்ப ஒரு சில பேர் இருக்காங்க, எல்லோரும் இல்லை, அதை ஒரு விளையாட்டாக எடுத்து அதை போடுறாங்க. நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி 5 நாளாக நின்ன இடத்துல நிற்கிறோம். என்ன காரணம்? மழை. இது யாரை போய் குறை சொல்ல முடியும்? யாரையும் சொல்ல முடியாது. இப்போ மெட்ராஸுக்குள்ளே காய்கறி வரணும், எல்லாமே வரணும், சாப்பாட்டு பொருளெல்லாம் நாங்கள் ஏற்றிக்கிட்டு வரோம். இங்கே உள்ளே நிற்கும் போது மழை பிடிச்சிக்கிச்சு. இது யார் என்ன பண்ண முடியும்? யாரை குறை சொல்ல முடியும்? யாரையுமே குறை சொல்ல முடியாது. சும்மா வேணால் பேசிட்டுக்கலாம். அதனால் இதை வச்சு ஒரு சில ஒரு பிரச்சனையாக பேசக்கூடாது.
அதே மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவண்ணாமலையில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் வெடி அலையிறாங்க, ஓடுறாங்க, ஒடியாறாங்க, அதிகாரிங்க ஓடுறாங்க, அரசியல்வாதிங்க ஓடுறாங்க, எல்லாம் ஓடுறாங்க. இதில் சில பேர் அதை குளிர் காயிறாங்க. ஆமாம், அதை பார்த்து சில பேர் குளிர் காயிறாங்க. மீடியாவும் சரி, சில வெள்ளை வேட்டி குரூப்பும் சரி. இன்றைக்கி எவ்வளோ பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இன்றைக்கி தெரியுங்களா? இன்றைக்கி இந்த அரசாங்கம் அவ்வளோ ஓடி எல்லாம் அதை அங்கே இங்கே ஓடி பார்க்குது, செய்யுது. என்ன பண்ண முடியும்? அவங்க அவங்க நம்மளாக அதை வர வைக்கிறோம், தானாக வருது. அதை சில அழிவுகள்லாம் இவ்வளோ பெரிய மழை நானே பார்த்ததில்ல இத்தனை வருஷத்தில். ரொம்ப பயங்கரமான மழை பெஞ்சிருக்குது. நாங்கள் நிற்கிறோம், எங்களாலேயே இன்னும் வெளியில் போக முடியல, லோடு இறக்க முடியல, பல சிக்கலில் இருக்கிறோம். அதனால் யாரும் இதை ஒரு கேலி கூத்தா நீங்கள் அதை நினச்சி போட வேண்டாம். ஆச்சுங்களா? ஆமாம். வணக்கம் மக்களே, எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே.